2K கிட்ஸுக்கு வந்து அவங்களோட ஏஜ்டா இருக்க கேர்ள்ஸ் தான் ரொம்ப பிடிக்குது. எதனால இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆண்களுக்கு தங்களை விட வயதுல கொஞ்சம் பெரிய வயசான பெண்களை பிடிக்கும். எந்த வயசுலனா, பெண்கள் வந்துட்டு என்ன விரும்புவாங்க தெரியுமா? தன்னை விட மெச்சூர்டா இருக்கிற ஆண்களை தான் விரும்புவாங்க. ஒரு ஆண் கையை பிடிக்கும்போது பாதுகாப்பான ஒரு சர்க்கிளா அதை விரும்பிதான் ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பையனுடைய கையை பிடிப்பா. அட்வான்ஸ்டா நாங்க எப்படி வேணாலும் போவோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு 2K கிட்ஸ் வந்துடுறாங்க. அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியுது. எப்படிப்பட்ட பொண்ணையும் மடக்க முடியுது, எப்படிப்பட்ட பையனையும் மடக்க முடியுது. ஓப்பனாவே சொல்றாங்க 2K கிட்ஸ். ஒரு பொண்ணு போயிட்டா அப்படின்னு கேட்டா நாங்க தாடி வச்சுட்டு தான் சுத்த மாட்டோம். அடுத்து இன்னொரு பொண்ணை பிக்கப் பண்ணிப்போம். இப்போ ஒரு ஆணுனா ஒரு 4-5 வயசுக்கு மேல மெச்சூர்டா இருக்கக்கூடிய விமனை லவ் பண்றதுன்றது உண்மையான லவ். 10 வருஷம் 15 வருஷம் வித்தியாசம் உள்ள ஒரு பெண்ணை லவ்னு சொல்லி சுத்துறதெல்லாம் அது லவ் கிடையாது. பிசிக்கல் டிமாண்ட், தனக்கு வேண்டியது கிடைச்சிக்கணும். Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. ரகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து சோஷியல் ரிஃபார்மர் டாக்டர் ஷீபா லூத்தஸ் அவங்க தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், இப்போ வந்து ரீசெண்டா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா 2K கிட்ஸுக்கு வந்து அவங்களோட ஏஜ்டா இருக்க கேர்ள்ஸ் தான் ரொம்ப பிடிக்குது. அதே மாதிரி கேர்ள்ஸையும் எடுத்துக்கிங்கன்னா 2K கிட்ஸ் கேர்ள்ஸ் வந்து அவங்களோட ரொம்ப கம்மியா இருக்க பசங்களை தான் வந்து ரொம்ப பிடிக்குது. ஏஜ்டு கம்மியா இருக்க பசங்க. எதனால இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜென்ரேஷன் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன் ஜென்ரேஷன் இவ்வளவு கேவலமா போய்கிட்டு இருக்கே அப்படின்றது கேளுங்க. அதாவது எப்படின்னா, இதை நம்ம குறை சொல்றதுக்காக இல்லை. இப்போ நம்ம தலைமுறையில நம்மன்னு சொல்ல முடியாது, நீங்க பாக்குறதுக்கு என்னை விட கொஞ்சம் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க. இப்போ எங்க தலைமுறையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எமோஷன், ஒரு பாண்டு, ஒரு ரொமான்ஸு, ஒரு கமிட்மெண்ட். நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்றோம்னா அட்லீஸ்ட் கல்யாணம் வரைக்குமாவது நம்ம இழுத்துட்டு போகணும். கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற பசங்க பொண்ணுகள்லாம் மீறி இப்போ எப்படின்னா, இன்னைக்கு நான் ஒருத்தரை பிக்கப் பண்றேன், அடுத்த நாள் ட்ராப் பண்ணி இன்னொருத்தரை பிக்கப் பண்றேன். அது ஓப்பனாவே சொல்றாங்க 2K கிட்ஸ். ஒரு பொண்ணு போயிட்டா அப்படின்னு கேட்டா நாங்க தாடி வச்சுட்டுலாம் சுத்த மாட்டோம். அடுத்து இன்னொரு பொண்ணை பிக்கப் பண்ணிப்போம் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. இது என்ன ஆகுதுன்னா, முதல்ல கூடி பழகக்கூடிய சில பழக்கங்கள் நம்ம குடும்பத்துல இருந்தது. சித்தி, சித்தப்பா, அத்தை, பாட்டி எல்லாம் உட்காந்து உறவாடி இப்படிதான் இருக்கணும், இதுதான் கலாச்சாரம், இதுதான் நடைமுறை, இப்படியெல்லாம் இருந்த காலம்லாம் போய் எதுக்கு எடுத்தாலும் கையில மொபைல். குழந்தை கூட ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா கையில ஒரு ஐபேடு இல்லைன்னு வைங்க, சாப்பிட மாட்டேங்குது. ஐபேடை கொடுத்து விளையாட வச்சு சாப்பாடு ஊட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அங்கெல்லாம் என்ன நல்லது மட்டுமே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சின்ன வயசுலயே பல விஷயங்கள். ஏன்னா இப்ப என்னதான் டெக்னாலஜி சில தேவையில்லாத விஷயங்களை குழந்தைகள் பார்க்கறதுக்குன்னு மறைக்கிறதுக்குன்னு சில ரெசிஸ்டன்ஸ்லாம் இருந்தாலும் அதை உடைக்கிறதுக்கும் டெக்னாலஜி இருக்கு. அதையும் சின்ன வயசு பசங்க கத்துக்கிறாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிவி, ஒரு ஹை மாடல் டிவி போல இருக்கு. அது காஸ்ட் மிரரிங் ஆப்ஷன் அந்த ரிமோட்ல எனக்கு வரல. அது வயர்லெஸ் ரிமோட்டு. ஒரு சின்ன பொண்ணு வந்து அழகா அதை பண்ணி கொடுத்துட்டு போதுங்க. நான் டெக்னாலஜி ஹெட்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர் அப்படின்ட்டு. சின்ன பொண்ணுங்க வந்து அதை பாருங்க டக்குன்னு பண்ணிட்டு போகுது. நாலேஜ் அதிகமா வளர நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை. அதாவது பெரியவங்க சொல்றதை கேட்கணும், இல்லை குடும்பத்துல இருக்கவங்க சொல்றதை கேட்கணும்லாம் செகண்டரி ஆயிடுச்சு. என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையை நோக்கி வரும்போது நமக்கு பிடிச்ச எதனாலும் நம்ம செய்யலாம். நல்ல வழி கெட்ட வழி அப்படின்றது இங்க தெரியல. தனக்கு பிடிச்ச வழி அது அவங்களுக்கு சரியான வழி அப்படின்னு பயணிக்கும் போதே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2K கிட்ஸ் கலாச்சாரம்ன்ற ஒன்னே மறந்து போயிடுறாங்க. கலாச்சாரம்ன்ற ஒண்ணு எப்போ வரும்? பெரியவங்க உட்காந்து பேசி, அம்மா இதுதான்மா, இதுதான்ப்பா, இது இப்படிதான் இருக்கணும். அது சிலர்லாம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு எனக்கு அப்பப்போ ஞாபகம் இருக்குங்க. நான் வந்துட்டு சில மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணலனாலும் 6 மணி ஆச்சு, எங்க அம்மா சொல்றது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கும். 6 மணி ஆயிடுச்சுனாமா தலைமுடி விரிச்சிருக்க கூடாதுமா, பொம்பளை புள்ள விளக்கேத்துமா, நீ என்ன வேணாலும் பண்ண, வெளியே வேலை செய்ய, என்ன வேணாலும் பண்ணு, வீட்டுல இருக்கும்போது விளக்கு வச்சா நேரமா, சாமி வர்ற நேரமா. இதெல்லாம் மூட நம்பிக்கையா நம்ம பார்த்தாலும் ஒரு ஒழுக்கம் இருந்தது. காலையில இந்த டைமுக்கு நீங்க எழுந்துக்கணும்,
கோலம் போடுறது, சாணி போட்டு கோலம் பண்றது. அப்போ வீட்டில் வந்துட்டு அதாவது ஒரு ஹைஜீன் மாதிரி, உங்களுக்கு புரியுதுங்களா? அப்புறம் மஞ்சள் மாவு இதில் வந்துட்டு கோலம்லாம் போடுறது, இது மாதிரின்ட்டு எவ்வளவோ நம்ம பண்ணுறோம் எங்கள் தலைமுறையில். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. அட்வான்ஸ்டாக நாங்கள் எப்படி வேணாலும் போவோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு 2K கிட்ஸ் வந்துடுறாங்க. அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியுது. எப்படிப்பட்ட பொண்ணையும் மடக்க முடியுது, எப்படிப்பட்ட பையனையும் மடக்க முடியுது. இவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. எப்படின்னா, உளவியல் ரீதியாக ஒரு சின்ன வயது பெண் தன்னோட கொஞ்சம் ஒரு எல்டர்லி வயசு கொஞ்சம் அதிகமான ஒரு பெண்ணு மேலே ஒரு ஈர்ப்பு. இது வந்துட்டு 2K கிட்ஸ்ட மட்டும் கிடையாது. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆல்ரெடி முன்னாடியே காலங்காலமாக இது வந்துட்டு ஆண்களுடைய சுபாவம். ஆண்களுக்கு தங்களை விட வயதில் கொஞ்சம் பெரிய வயசான பெண்களை பிடிக்கும். எந்த வயசுலனா, ஒரு 20-22 வயசுல இருந்து ஒரு 30-32 வயசுக்குள்ள இருக்கிற ஆண்களுக்கு இதை உளவியல் ரீதியாக அவங்களுடைய சுபாவங்க. நம்ம மாற்ற முடியாது. 2K கிட்ஸா அது இதுன்ட்டு இல்லை. அது காரணம் என்னன்னா, அந்த வயசுல உள்ள பசங்கள் வந்துட்டு எப்படின்னா, பக்குவமான பெண்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக நினைப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு எந்த ஒரு ஆண்னாலும் என்ன சொல்லுவானா, எங்கள் அம்மா வந்துட்டு தனியால் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா, போல்டு லேடி, அந்த மாதிரி நீ இருக்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு பொண்ணை பாராட்டுவாங்க. அப்போ ஒரு பொண்ணு எப்போ போல்டாக இருக்கும்? 20 வயசுல போல்ட் ஆகுமா? மெச்சூரிட்டி வருமா? வராது. ஒரு 30-35 வயசுக்கு மேலே நல்லா ஒரு போல்டாக மெச்சூர்டாக இருக்கக்கூடிய ஒரு லேடி நிறையா சாதிக்கிறது, வர்றது, போகிறது, ட்ரெஸ் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்கும்போது இந்த பசங்களுக்கு ஈர்ப்பு வர்றது நார்மல். பட் 2K கிட்ஸ் ஒரு கட்டத்துக்கு அடுத்து என்ன போகிறாங்க அப்படின்னா, சில ஒரு கைண்ட் ஆஃப் அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போது தன்னுடைய வயசு பெண்களோட இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு வைங்க, வெர்ஜினிட்டி பிரச்சனை, ப்ரெக்னன்சி பிரச்சனை. இதுவே மெச்சூர்ட் ஆனவங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த ப்ரெக்னன்சி விஷயம், இந்த வெர்ஜினிட்டி விஷயம் கண்டு பயந்துக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு ஆல்ரெடி பக்குவப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி சில ஆண்கள் வந்துட்டு எப்படின்னா, இந்த சின்ன வயசு பசங்க தான். மெச்சூரான ஆண்கள் அப்படி கிடையாது. அவங்களுக்கு அந்த ஒரு பக்குவம் இருக்கும். தனக்கு வேண்டிய துணை எப்படி அதை செலக்ட் பண்ணுன்ற பக்குவம் இருக்கும். ஆனால் இந்த வயசு பசங்க அவங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டால், ஓகே, நமக்கு ஒருவேளை சில விஷயங்கள் தெரியல அப்படின்னாலும், நான் எந்த விஷயத்தில் சொல்கிறேன்னு தெரியும், ரிலேஷன்ஷிப், ஃபிசிக்கல் இன்டிமசி. அப்போது ஒரு மெச்சூர்டான ஒரு லேடி அப்படின்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அவங்க நிறைய விஷயம் இனிஷியேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ இதுவே ஒரே வயசுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்னா ஒரு ஆண் தான் சில விஷயங்கள் இனிஷியேட் பண்ணணும். அப்போ அந்த பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது, பயமும் இருக்கும். இந்த பொண்ணு திடீர்னு தன்னுடைய தகப்பனையோ சகோதரனையோ கூப்பிட்டு வந்து மொத்துன்னு திடீர்னு மொத்திக்கிட்டா என்ன பண்ணுவாங்க? ஆனால் இதுவே மெச்சூர்ட் லேடி எந்த மாதிரின்னு பார்த்தாங்கன்னா, சில மேரிட் லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க. அதனால தான் சில பசங்க ஆண்டிஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களோடலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்க, என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை வெளியே சொல்லவும் முடியாது. புரியுதா? இவங்க சேஃபு. அவங்க கணவன்கிட்ட போய் சொல்ல முடியுமா இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது? அதையும் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் மெச்சூர்டான லேடிஸ் நல்லா சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க, நல்லா செட்டில்டாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பசங்க ஒரு வளர்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் இருப்பாங்க. பொருளாதார ரீதியான போது இவங்க பணம் கொடுத்து உதவுவாங்க. அப்போது இவங்களுக்கு பாடி டிமாண்டும் கிடச்சிருது, பண விஷயத்துலையும் நிறையா சப்போர்ட் வந்துட்டு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. இது நடக்க என்ன மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிரைம்ஸில் வந்து முடியுது. இப்போ சமீபத்தில் நம்ம ஒரு ஸ்டேட்டில் சின்ன வயசு பையன் 60 வயசு லேடியோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். ஓனர், சொந்த ஓனர்னா ஹவுஸ் ஓனர். ஒரு கட்டத்தில் இந்த பையனுக்கு வீட்டில் பொண்ணை பார்க்குறாங்க. கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த சமயத்தில் இந்த லேடிக்கு தெரிய வந்துட்டு, இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன், நீ எனக்கானவன் அப்படின்னா அந்த லேடி வந்துட்டு சண்டை போடுறாங்க. 60 வயசு லேடி. இவன் வந்துட்டு முடிச்சு விட்டுறான். கொன்று அதே ரூமில் போட்டு இது பண்ணிட்டு ஆள் எஸ்கேப் ஆகிறான். பட் அந்த கேஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆகுது? கிரைமில் தான் முடியுது. ஏன்னா அது கள்ளக்காதல்னு முடியுது. தன்னை விட இப்போ ஒரு ஆணுன்னா ஒரு 4-5 வயசுக்கு மேலே மெச்சூர்டாக இருக்கக்கூடிய விமனை லவ் பண்ணுறதுன்றது உண்மையான லவ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது மேரேஜ் வரைக்கும் கூட போனால் கூட தப்பு இல்லை. பெரியவங்களே பார்த்தா கூட அது என்கரேஜ். ஓகே, 4-5 வருஷம் தானே டிஃப்ரென்ஸு. சில பெரியவங்க, நிறையா பெரியவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் டிஃப்ரென்ஸ்னா தான் பண்ணிப்பாங்க. 4-5 வருஷம்னா கூட ஓகே, அது உண்மையான லவ்வாக இருக்கும். 10 வருஷம் 15 வருஷம் வித்தியாசம் உள்ள ஒரு பெண்ணை லவ்னு சொல்லி சுத்துறதெல்லாம் அது லவ் கிடையாது.
ஃபிசிக்கல் டிமாண்ட், ஒரு இன்ஃபாக்சுவேஷன், ஒரு லஸ்ட், தனக்கு வேண்டியதை கிடைச்சிக்கணும், தான் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், அதே சமயத்துல பணமும் கிடைக்கணும், நம்ம ஒரு ஆதாயத்துக்குள்ள விழுகணும், அதை வச்சு லைஃப்ல மேல வரணும், அதுவும் ஒரு காரணம். நம்ம தலைமுறைக்கு இந்த தலைமுறைக்கு என்னன்னா ஒன்னே ஒண்ணுங்க, நம்ம தலைமுறையில ஆண்கள் தப்பு பண்ணும்போது கூட பயந்துக்கிட்டே அது தப்பு அப்படின்னு நினைச்சிட்டு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோமேன்ற உறுத்தலோட இருப்பாங்க. இந்த தலைமுறையில இதெல்லாம் தப்புன்ற ஒரு விஷயமே அவங்களே உணரல, பெருசா தெரிஞ்சுக்கல, நார்மலான ஒரு விஷயம். எனக்கு பிடிச்சிருக்கு நான் பழகுறேன், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் பழகுறேன், அங்க பழகுற வரைக்கும் பழகிட்டு போறோம் அப்படின்னு ஈஸியா எடுத்துக்கிறாங்களே தவிர்த்து அது வந்துட்டு எத்திக்கல் டேமேஜ் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் கூட இல்லை. ஏன்னா அவங்க பெரியவங்க சொல்றதும் கேட்டு வளரக்கூடிய சூழ்நிலையில அவங்க வளரல. ஒரு ஒரு லிமிட்டை தாண்டி வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரியவங்க என்ன சொன்னாலும் நீ என்ன சொல்றத நான் என்ன கேட்கறது, உன்னை விட எனக்கு அறிவு அதிகம். ஏன்னா உண்மையாவே நம்மளோடலாம் அவங்களுக்கு அறிவு அதிகங்க, நிறைய கத்து வச்சிருக்கிறாங்க. நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம சின்ன பசங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு காரணங்களுக்காக கூட 2K கிட்ஸ்க்கு வந்துட்டு தன்னை விட ஒரு வயது அதிகமான பெண்களை பிடிக்கும். இன்னொன்னு 2K பெண்கள், 2K பெண்கள் வந்துட்டு சின்ன பையனை விரும்புறது, அதாவது தன்னை விட சின்ன பையன், மைனர் பசங்களன்னு சொல்லல, இந்த மைனர் பெண்கள் மைனர் ஆண்கள் அப்படின்னு வந்துட்டாலே அது கிரைம், உள்ள தூக்கி போட்டுடணும். நான் சொல்றது மேஜரா. பட் ஆனா இந்த பெண்ணோட ஒரு சின்ன வயசு உடைய ஆண் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரேர். நீங்க அந்த கேட்ட கேள்வியிலேயே 2K கேர்ள்ஸ் வந்துட்டு தன்னுடைய சின்ன பையனோடலாம் க்ளோஸா போறாங்கன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். 2K கிட்டா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு இல்லை 30 years 40 years இல்லை வேற எந்த ஜென்ரேஷனா இருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் த பெண்கள் தன்னை விட மெச்சூர்டா இருக்கிற ஆண்களை தான் விரும்புவாங்க. ரொம்ப ரேர் சினாரியோஸ் தான் நான் வந்துட்டு என்னோட சின்ன பையனை நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரேர். பெண்கள் எந்த தலைமுறை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் 2K, அவங்க எதிர்பார்க்கிறது என்னன்னா ஒரு ஆண் மெச்சூர்டா இருக்கணும், ஆண் பாதுகாப்பா இருக்கணும், ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அந்த ஆண் சில விஷயங்களை கவனிக்கணும், பாதுகாப்பு, அந்த ஒரு அன்பு, மெச்சூரிட்டி, ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கணும். இந்த பெண்ணு வந்துட்டு என்னதான் நல்லா படிச்சிருக்கு அப்படி இப்படின்னாலும் அந்த பொண்ணை எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு ஆண் மெச்சூர்டா சில விஷயங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். இதுதான் பெண்ணுடைய சுபாவம். பெண் வந்துட்டு வாலண்டரா நான் எனக்கு ஒரு சின்ன பையன், அதெல்லாம் வந்துட்டு என்னன்னா ஒரு மாதிரியான லஸ்ட். நிறைய நம்ம இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லாம் பார்ப்போம். மருமகளோட மாமனார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சின்ன பையன் அண்ணியோட ரிலேஷன்ஷிப்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி ரேர் சினாரியோஸ். அது எதுக்குன்னா பிசிக்கல் டிமாண்ட், அதாவது உல்லாசத்துக்காக, உடம்பளவுல உல்லாசத்துக்காக வரக்கூடிய அந்த விஷயங்கள், அது ரேர் சினாரியோ நடக்கும். அது எங்க கிடைச்சாலும் வாய்ப்பு கிடைச்சா நடந்துக்கிட்டு தான் இருக்குங்க. ஆனா சுபாவம்னு சொல்லி பார்த்தா பெண்கள் விரும்புறது வந்துட்டு நல்ல ஒரு மெச்சூர்டான ஆண். அவன் மெச்சூர்டாவும் இருப்பான், முடிஞ்ச அளவுக்கு செட்டில்டாவும் இருப்பான். அப்பதான் பாதுகாப்பு கிடைக்கும். பெண்கள் வந்துட்டு என்ன விரும்புவாங்க தெரியுமா? ஒரு ஆண் கையை பிடிக்கும்போது பாதுகாப்பான சர்க்கிளா, அன்பு செகண்டரி, பாதுகாப்பான ஒரு சர்க்கிளா, அதை விரும்பிதான் ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பையனுடைய கையை பிடிப்பா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மெச்சூர்ட் ஆண்களை தான் எப்பொழுதுமே பெண்கள் விரும்புவாங்க. அதனால அந்த ஒரு உங்களுடைய அந்த மைண்ட் செட்டை இந்த ஒரு விஷயத்துல மாத்துங்க. 2K கிட்ஸா இருந்தாலும் மெச்சூர்டான ஆண்கள் தான் விரும்புவாங்க. ஜென்ரேஷன் வந்து எதனால இந்த மாதிரி விஷயங்களை வந்து மாறுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்கு, எக்கானமி வளர்ந்துட்டு இருக்கு. முதல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டில் இருப்பாங்க. அவங்க போயிட்டு பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறது அவங்க சாதனையே என்னன்னா, நான் குழந்தைய பெற்றுட்டேன், என் புருஷனை நான் பார்த்துக்கிட்டேன் கடைசி வரைக்கும் அப்படின்றதா சாதனையாக நினைப்பாங்க. இன்றைய ஜென்ரேஷனில் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா அவங்க என்ன நடந்துட்டு இருக்குன்றத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றேன், ரொம்பலாம் போக வேணாம், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வைங்க. இப்போ நாங்களாம் வந்துட்டு படிச்சுட்டு இருந்த காலத்துலலாம் மொபைல்ன்ற ஒரு கல்ச்சர் கிடையாதுங்க. நான் 11th 12th படிக்கும்போது ரொம்ப சண்டை போட்டு எனக்கு ஒரு செட்டு கையில கொடுத்தாங்க. நோக்கியான்னு ஒரு செட்டுங்க, செங்கல் கட்டி மாதிரி கருப்பா கையில இருக்கும், பெருசா கையில கொடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டு போறதுக்கே அசிங்கப்படுவேன். லேண்ட்ல தான் எல்லாம் பேசிப்போம். அப்பனா ஒருத்தருக்கு இவ்வளவுதான் நெட்வொர்க், இவங்களோட தான் பேச முடியும், தெரியாத நபர்களோட பேச முடியுமா? நமக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, சோஷியல் மீடியான்னு இருக்கு. இப்போ நம்ம அட் அ டைம் ஒரு 1000 பேருக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும், ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு போஸ்ட் பண்ண முடியும். நிறைய பேர் தெரிஞ்சவங்கள தெரியாதவங்கள நம்மள கம்யூனிகேட் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம்.
ஜென்ரேஷன் கேப் புரியுதுங்களா? அப்போ நம்ம கத்துக்கணும்னு நினைச்சாலும் யார் வந்து நம்ம கத்துக் கொடுப்பா? அதே அம்மா, அதே அப்பா, அதே சொந்தக்காரங்க, அதே நண்பர்கள். ஆனா இங்க புது புது மக்கள்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில வராங்க. அப்போ ஒவ்வொன்றும் அவங்க கிட்ட ஒரு திறமைகள் இருக்கும். நல்லதும் கத்துக்கிறாங்க, கெட்டதும் கத்துக்கிறாங்க. அப்படிதான் இந்த ஜென்ரேஷன் கேப் உருவாகி ஒரு லிமிட்டுக்கு மேல என்னன்னா பெண்கள் ஆண்களை விட அப்பர் ஹேண்டா ஆயிட்டு இருக்காங்க. முதல்ல விட லேபர் ஃபோர்ஸ் உடைய அந்த கிராஃப் பாத்தீங்கன்னா ஆண்கள் படிக்கிறத விட பெண்கள் அதிகமா படிக்கிறாங்க, ஹையர் ஸ்டடீஸ் அதிகமா படிக்கிறாங்க, மார்க்ஸ் அதிகமா ஸ்கோர் பண்றாங்க, நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து டாப் ஸ்கோர்ல கிளியர் பண்றாங்கன்ட்டு அப்படியே உல்டாவா மாறுது. இப்ப ஜென்ரேஷனே எப்படி ஆகுதுன்னா இப்பெல்லாம் லேட்டஸ்டா பாருங்க, ஆண்கள் கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு பொண்ணு கிடைக்கல. பொண்ணுகளுக்கெல்லாம் என்ன அப்படின்னா இவங்களெல்லாம் ஒரு அதிகமா படிச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆண்கள்லாம் அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ல நினைக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? அதனால நிறைய ஆண்களுக்கு பெண்களே கிடைக்கல. அப்போ டெக்னாலஜி வளருது, எக்கானமி வைஸும் வளர்றோம். முதல்ல நம்ம அம்மா அப்பா வாங்கின சம்பளம் எவ்வளவா இருக்கு, நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம வாங்குற சம்பளம் எவ்வளவா இருக்கு, மாற்றங்களா? ஒரு லக்ஸூரியஸான ஒரு லைஃபா? அந்த காலத்துல ஓட்டு வீட்டுல இருந்திருப்பாங்க, அதுக்கு முன்னாடி குடிசை வீட்டுல இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் மெத்த வீடுன்னு சொல்லுவாங்க, டார்ச் வீடு அப்படின்வாங்க. இப்ப எல்லாம் எப்படி இருக்கும்? ஃபிளாட்ல இருக்கோமா, வில்லால இருக்கோமா, இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல இருக்கோமா? எக்கனமி வளருதுங்களா? அப்போ மனிதனுடைய இப்போ குரங்குல இருந்து மனுஷன் வந்தானாலே அது தேவைக்கேற்ப மாறினதுன்னு தானே சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி இந்த டெக்னாலஜி வளர வளர அதனுடைய தேவைக்கேற்ப மனிதனுடைய சுபாவம், அவனுடைய லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி வரக்கூடிய ஜென்ரேஷன் கேப் தான். ஆனா இந்த ஜென்ரேஷன் உண்மையா என்னன்னா நம்ம கலாச்சாரத்தை சீரழிக்கிற மாதிரியான ஒரு ஜென்ரேஷன். நான் எல்லாத்தையும் சொல்லல, ஆனா மெஜாரிட்டி அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. எப்படி வேணாலும் வாழலாம், ஆனா நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மைண்ட் செட் ரொம்ப தப்பு. அது செல்ஃபிஷான ஒரு உணர்வு. முதல்ல இருக்கிறவங்களுக்கு உள்ள பொதுநல அந்த பாங்கை விட இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுடைய பொதுநல பாங்கு கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது. அவங்களுக்கு என்னன்னா நான் சம்பாதிக்கணும், நான் மேன்மையா இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு இதுலயே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ரேஸ்ல ஓடுற மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சுயநலமும் ரொம்ப அதிகமாகிட்டே வருது. அதனால இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி தலைமுறை கேப்க்கு. இப்போ 2K கிட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா? 2K கிட்ஸ் வந்து இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, சில விஷயங்கள் மாறுது, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயங்கள் மாறுறப்போ 2K கிட்ஸ் வந்து மாற்ற முடியாதா? அவங்களை வந்து எப்படி வந்து வழி நடத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? 2K கிட்ஸை நீங்க வழி நடத்தணும்னு நினைச்சீங்கன்னு வைங்க, அவங்க இருக்கிற மண்நிலைக்கு உங்களை போட்டு தள்ளிடுவாங்க. அதனால வழி நடத்தணுன்றதை மறந்துடுங்க. அதை நம்ம அவங்களுடைய அந்த ஒரு போக்கிலேயே நம்ம போகணும். இவங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ரெகுலரா சில முக்கியமான விழிப்புணர்வு கொடுக்கலாம். இந்த மாதிரி 2K கிட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்காங்க, டிவோர்ஸ்ல போகுதா? ஏன்னா இவங்க வந்து ரொம்ப எமோஷனலா அட்டாச்ட் ஆகலைன்னா, இப்போ ரீசெண்டா பாருங்க நிறைய டிவோர்ஸஸ் வருது, முதலுக்கும் இப்போதுக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? அது காரணம் இதுவா கூட இருக்கலாம். சில சர்வே மூலமா நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஒண்ணு. இன்னொன்னு, அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தான் தான் எல்லாமே. ஏன்னா நிறைய நாலேஜ் கத்துக்கிட்டாங்க நம்மளோட. ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஒரு மைண்ட்ல ஹெவியா இருப்பாங்க, ஸ்ட்ராங் ஹெட்டட் பீப்புளா இருப்பாங்க. ஏன்னா எனக்கு இது தெரியும், நான் மற்றவங்களோட ரொம்ப நாலேஜபிள், சொந்த அப்பா அம்மாவோட நாலேஜபிள் நினைப்பாங்க, சொந்தக்காரங்களோட நாலேஜபிள் நினைப்பாங்க. அப்ப இவங்க நினைச்சா இவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒன்னே ஒன்று நம்ம என்ன புரிய வைக்கணும் அப்படின்னா, கடைசியா நம்மளோட சந்தோஷத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போறது இந்த பணமோ இந்த டெக்னாலஜியோ எதுவுமே கிடையாது. இவங்கெல்லாம் எப்போ வந்துட்டு பட்டு திருந்துவாங்கன்னா, ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேல தனிமையில இருக்கும்போது பேசுறதுக்கு உண்மையான ஒரு நபர் கூட இருக்க மாட்டாங்க. அதாவது உண்மையான அன்பான ஒரு பார்ட்னர் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க உண்மையா யார்ட்டையுமே இருந்திருக்க மாட்டாங்க, டேக் இட் ஈஸியா இருந்திருப்பாங்க. அப்ப அவங்கள சுத்தி இருக்கிற மக்களும் அப்படிதானே இருப்பாங்க. அப்ப அவங்க உணர்வாங்க குடும்பத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய சந்தோஷம் என்ன. அம்மா ஊட்டுறாங்கல்ல, பல தடவை சாப்பிடுப்பா சாப்பிடுப்பான்னு ஊட்டும் போது நேனமா இது பண்ணிட்டுன்னு ஓடுறாங்கல்ல, அந்த ஒரு வயசு வரும்போது அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அது எல்லாத்துக்குமே பொருந்தும். பட் இந்த 2K கிட்ஸ் ரொம்ப அவங்க வந்துட்டு விலகி போறாங்கல்ல, அந்த ஒரு எமோஷன்ஸ் அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்காம எனக்கு பிடிச்சதை என்ன வேணாலும் செய்வேன், நான் சந்தோஷமா இருக்கணும்னு என்ன. அதனாலதான் அந்த போதை பொருட்கள்லாம் அடிமையாகிறதுங்க. எனக்கு நான் சந்தோஷமா இருக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும், சுயநலமான வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்கல்ல. ஒரு வயசை தாண்டும் போது உண்மையான ஒரு நபர் தன்னை நேசிக்கிறதுக்கு அழைவாங்க. நல்ல அன்போட வீட்டு சாப்பாடை பரிமாறக்கூடிய அந்த தாயின் கரங்களை நினைச்சு ஏங்குவாங்க. அப்போ அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படி பேசிக்கிட்டு இருக்கோம், இப்ப நாங்க எப்படி பேசிட்டு இருக்கோம், இதெல்லாம் நாங்க பட்ட பாடங்கள். அத அவங்க பேச ஆரம்பிப்பாங்க.
இதுதான் நம்ம வந்துட்டு பண்ணக்கூடிய விஷயம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு சமூக சீர்திருத்தவாதியா என்ன பண்ண முடியும்னா, இவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்ல சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா நல்ல பிரெயினியான மக்கள். இவங்க கரெக்டான டைரக்ஷன்ல கொண்டு போறோம் அப்படின்னா, நான் திரும்ப திரும்ப போதைப் பொருள்ல தான் வந்து நிப்பேன். ஏன்னா அது ஒருத்தருடைய மூளை எந்த அளவுக்கு அறிவானவங்களா இருந்தாலும் அதை செயலிழக்க விட்டுரும். அது ஃபங்க்ஷன் ஆகாது. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது என்னதான் அறிவு இருந்தாலும் வேஸ்ட். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு இவங்களை கொஞ்சம் தெளிவா யோசிக்க வச்சாலே அவங்க பட்டு திருந்துவாங்க. அதுக்கான ஸ்பேஸை நம்ம பண்ணணும். அதுக்கு அவங்க பெத்தவங்க மட்டும் காரணம் ஆக முடியாது. அதை ட்ராக் பண்றதுக்கு சமூக சூழல் என்னென்ன சட்டம் கொண்டு வரும், அதனுடைய இன்டென்சிட்டி என்ன, அதனுடைய வீரியம் என்ன, சுத்தி இருக்க அரசாங்கத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு, உங்களுக்கு புரியுதுங்களா? இது எல்லாமே ஒரு 2K கிட்ஸ் ஒரு தலைமுறையை கிளீன் பண்றதுக்கு, ஃப்ளஷ் பண்றதுக்கு, தப்பான விஷயங்களை ஃப்ளஷ் பண்றதுக்கு உதவும். அப்படி இல்லைன்னா இந்த தலைமுறை வந்துட்டு ஒரு 60% சீரழிஞ்சு போகுதுன்னா, அடுத்த தலைமுறை பிறக்கும் போதே 100% சீரழிஞ்சுதான் பிறக்கும். ஸோ சமுதாய சூழலும் இந்த மாதிரியான ஜென்ரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஒரு கட்டுக்குள்ள வச்சு அவங்களுடைய அந்த அறிவை நம்ம வந்துட்டு ரொம்ப கொண்டாடணும். அந்த அறிவை தேவையான ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய சமுதாய கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். யங்ஸ்டர்ஸை வழிநடத்தக்கூடிய அந்த கட்டமைப்பு, அதுக்கு அரசாங்கமும் முக்கிய பங்கு ஆற்றுது. இங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சின்ன பசங்க 2K கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு அங்க இது பண்ணிக்கிட்டு இங்க இது பண்ணிக்கிட்டு, இன்னைக்கு பொண்ணு பிக்கப்பு, நாளைக்கு அது டிராப்பு, நிறைய நல்லா சாதிச்ச பசங்களும் இருக்காங்க. ஆனா நம்ம பாக்குறதுல எப்படி சின்ன பசங்க கொன்னு போடுறாங்கங்க. முக்காவாசி மர்டர் கேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த மைனர் பசங்க இன்வால்வ் ஆயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கும்போது அறிவான இந்த தலைமுறையை நல்ல முறையா வழி நடத்தக்கூடிய கடமை உங்களுக்கு, எனக்கு, மற்ற சாமானியனுக்கு மட்டும் கிடையாது, இந்த அரசாங்கத்துக்கும் உண்டு. சோஷியல் ரிஃபார்மரா வந்து இவ்வளோ நேரம் வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.